Hey guys, welcome to Blackman's AI YouTube channel. நான் உங்க கெவின். நம்ம சேனல்ல எப்படி AI யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைலை வேற லெவல்ல கொண்டு போறதுக்கு தேவையான ட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலரா கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எங்க பார்த்தாலும் கிளாடு அப்படி என்னதான் கிளாடுன்னு கேட்டா, கிளாடும் நம்ம யூஸ் பண்ற ChatGPT Gemini மாதிரி ஒரு சாட்பாட் தான். ஆனால் இதை வெறும் சேட்பாட்டாக யூஸ் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஒர்க் ஃப்ளோ வேறு மாதிரி இருக்கும். இங்கே கிளாட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்துருச்சு. பட் அதெல்லாம் பெய்டு பிளான்ஸ். எல்லாராலையும் பெய்டு பிளான்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதான் இல்லை. ஸோ ஃப்ரீ பிளான்லேயே எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராம்ப்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குரோம்குள்ளே போயிட்டு கிளாடுன்னு டைப் பண்ணி சைன்அப் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூஐ பார்க்க இப்படி தான் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட் விண்டோ இருக்கும். இங்கே தான் நம்ம ப்ராம்ப்ட் டைப் பண்ணி கொடுக்க போகிறோம். ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணி இங்கே தான் நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுவீங்க. அடுத்து டேக் எ ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, மல்டிபிள் விண்டோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்களே, இந்த டேக் எ ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராம்ப்டில் பேஸ்ட் ஆகிடும். இது ஆட் டு அ ப்ராஜெக்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த செஷனை வந்து அசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. ஸ்கில்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் ரெண்டையுமே அடுத்து சொல்கிறேன். வெப் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெப் சர்ச் என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணும்போது ஃபேக்டாக வெப்பில் போய் ரெஃபர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக வந்து வெப் சர்ச் இல்லாமல் கேட்டிங்கன்னா அந்த மாடலுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கோ அது மட்டும் தான் ரிப்ளை பண்ணும். வெப் சர்ச் கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு ரியல் டைமில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த யூ ஸ்டைல் ஆப்ஷன் எதுக்குன்னா, இதில் உங்களுக்கான ரைட்டிங் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் செட் பண்ணிட முடியும். நார்மலாக, லேர்னிங்காக, கன்சைஸாக, எக்ஸ்பிளனேட்டரியாக, ஃபார்முலா, அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன ஒரு ரைட்டிங் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அந்த ரைட்டிங் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் கஸ்டமாக ஆட் பண்ணி கூட கொடுத்துக்க முடியும். இது இல்லாமல் இந்த டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்காகினேட்டோ மோடு இருக்கும். இந்த இன்காகினேட்டோ மோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து, எனக்கு இந்த சாட்னா மெமரியில் இருக்க தேவையில்ல, நார்மலாக இதை பேசிட்டு அதுக்கப்புறம் மறந்து போனால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சைட் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் தான் உங்களோட ஓவராலாக ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒன்று ஆக்சுவலி சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ChatGPT யூசர் ஆர் ஜெமினி யூஸராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் கிளாடை டச் பண்ணது கூட இல்லை. கிளாடுக்கு உங்களோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் கீழே இருக்க உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த டேப்ல கேப்பபிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இம்போர்ட் மெமரி ஃப்ரம் அதர் ஏஐ ப்ரொவைடர்ஸ் இருக்கும். இதில் ஸ்டார்ட் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கும். மேலே ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு நீங்கள் எந்த ஏஐ ப்ரொவைடர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க கிட்ட இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் ரிப்ளையா அந்த ஏஐ ப்ரொவைடர்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா, உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிஸ், நீங்கள் யூஸ் பண்ண ப்ரிஃபரன்ஸ் ஸ்டைல்ஸு, இந்த மாதிரி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதை எடுத்துட்டு வந்துட்டு இந்த செகண்ட் காலம்ல பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் டு மெமரி கொடுத்துக்கோங்க. இந்த ஆட் டு மெமரி கொடுக்கறதுனால உங்களோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் கிளாடுக்கு இனி தெரிஞ்சிடும். கிளாடு உங்களோட ப்ரிஃபர்டு ஸ்டைலுக்கு இனி ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். அகைன் நம்ம சாட் விண்டோக்குள்ள வந்துக்கலாம். இங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ் ஆப்ஷன் காட்டும். இதில் ஆப்பஸ், சானட் அண்ட் ஹைக்யூ இருக்கும். ஆப்பஸ் இஸ் பெய்டு பிளான். நம்ம ஃப்ரீக்கு வந்து சானட், ஹைக்யூ மட்டும்தான் இருக்கும். சானட் நீங்கள் காம்ப்ளெக்ஸான ஏதாவது டாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி ரிப்ளை பண்ணும். ஹைக்யூ ஏதாவது குயிக்கான ரிப்ளைஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் அடாப்டிவ் திங்கிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் நீங்கள் ஏதாவது சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அது திங்க் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிப்ளையே கொடுக்கும். இப்போ உங்களோட சைட் பாருக்கு வந்துட்டீங்கன்னா கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஸ்கில்ஸ், கனெக்டர் ரெண்டு ஆப்ஷன் காட்டும். கனெக்டர்ஸ்குள்ள போயிட்டு பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் கனெக்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, உங்களோட கிளாட் வெறும் சாட்ல மட்டும் ரிப்ளை பண்ணாம டூல்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அந்த டூல்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஜிமெயில் கனெக்டர் இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி சைன் அப் பண்ணிட்டேன்னா எனக்கு யார் யார் என்னென்ன மெயில் அனுப்பியிருக்காங்கன்றதை நான் இதுலயே வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். லைக் இப்போ எனக்கு கன்யூஸ் த்ரெட் ஆஃப் மெயில்ஸ் இருக்கு, என்னோட கம்பெனிக்கும் கிளைண்ட்டுக்கு இடையில இருக்க த்ரெட் ஆஃப் மெயில்ஸ் இருக்குன்னா இதை நான் சம்மரைஸ் பண்ணி ஓவராலா என்ன பேசியிருக்காங்கன்றதை என்னால் பார்த்துக்க முடியும். அதுக்கான ரிப்ளை நான் இதுல இருந்தே டிராஃப்ட் பண்ணி அதுல சென்ட் பண்ண முடியும். என் இன்பாக்ஸ்ல இன்னைக்கு காலையில என்ன முக்கியமான மெயில் வந்திருக்கு அப்படின்றது முதற்கொண்டு நான் இதுல கிளிக் பண்ணி எடுத்துக்க முடியும். இதே கஸ்டமைஸ் டேப்ல உங்களுக்கு ஸ்கில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கை எப்படி பண்ணணுன்ட்டு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. இதை ரெஃபர் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரக்சரில் தான் கிளாட் ஒர்க்கே பண்ணும். இது எப்போ யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டாஸ்க் நான் ரெப்பிட்டேட்டிவாக பண்ணுறேன், எனக்கு இதுதான் ஃபார்மேட் என்ன இருக்கணுன்றது எனக்கு தெரியும்னா
நான் இதை /skill creatorன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி இதை ஒரு ஸ்கில்லாவே நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன். இதை நான் ஸ்கில்லா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இதே சேம் ஒர்க்கை நான் கொடுக்கும்போது கிளாடு இதை ரெஃபர் பண்ணி இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த ஒர்க்கை பண்ணும். ஸோ இதே டாஸ்க்கை நான் எத்தனை தடவை பண்ணாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் ஆன்சர்ஸ் வரும். ஆக்சுவலி ஒரு போனஸ் டிப் கூட தரேன். skillsmp.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1 crore மேலே ஸ்கில்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸ்கில்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஸ்னஸ்லேருந்து டெவலப்மெண்ட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து உங்கள் கிளாட்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை கிளாடில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் இதே கஸ்டமைஸ் ஆப்ஷனில் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, இதில் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்கில்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் அப்லோட ஸ்கில்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஸ்கில்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இன்னொன்று என்னென்னா, ஸ்கில்ஸுன்றது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நீங்கள் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, லைக் நீங்கள் நார்மலாகவே ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ரேண்டமாக வேறு ஏதாவது பண்ணும்போது இந்த ஸ்கில்ஸ்க்குள்ளே குறுக்க பூந்து வருதுன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்னால் நீங்கள் தவிர்க்கணும்னா இதே ஸ்கில்ஸ் டேப்ல நீங்கள் எந்த பர்டிகுலர் ஸ்கில் வேணும் வேணான்ட்டு டாகல் எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட சைட் பாரில் ஆர்டிஃபேக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆர்டிஃபேக்ட்னா என்னன்னா, நீங்கள் கிளாடை வெறும் சேட் பாட்டாக யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன மினி அப்ளிகேஷன்ஸ் இதில் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். லைக் இது எப்படின்னா, எனக்கு வந்து இப்போ நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், நான் வந்து இதுதான் டாப்பிக்னு சொல்லிட்டேன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் இந்த பிரேக் டவுன் காப்பி பேஸ்ட் ஃபார்மெட்டில் ஸ்கிரிப்ட் கூட இப்படின்னு நான் மட்டும் டைப் பண்ணால் போதும், இதுவே எனக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாதிரி பில்ட் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். லைக் டயட் பிளானர்லேருந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்க முடியும். ஆர்டிஃபேக்ட் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆர் வெப் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணுன்னு நீங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி புதுசாக இதில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராஜெக்ட்ஸ்ன்றது எதுக்குன்னா, ப்ராஜெக்ட்ஸ் டேப்ல நீங்கள் வந்து மல்டிபிள் சேட்ஸ் பண்ணிக்க முடியும் ரிகார்டிங் தட் ப்ராஜெக்ட்ஸ். இதில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க. இதில் நீங்கள் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஃபைல்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான நாலேஜ் பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அந்த நாலேஜ் பேஸ்லேருந்து தான் உங்களுக்கு ரிப்ளை வரும். ஆல்சோ நீங்கள் பேச 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 இந்த சேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாலேஜ் பேஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம்னா, லைக் நீங்கள் ChatGPTல பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஜிபிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டம் ஜிபிடி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ன்றது வந்து நீங்கள் ஒரு கஸ்டம் ஜிபிடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரைட் பண்ணுறேன், லைக் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் எனக்கு ப்ராம்ப்ட் வேணும், நான் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் ரைட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல எனக்கு இப்படி தான் ஃபார்மேட் இருக்கணுன்றது என் நாலேஜ் பேஸில் கொடுத்துட்டு நான் வெறும் டாபிக் கொடுத்தனா போதும், எனக்கு அதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு அதே மாதிரி பண்ணி கொடுக்கும். நீங்கள் இதுவே வந்து ஒரு பெய்டு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து மல்டிபிள் யூசர்ஸ் கூட ஷேர் பண்ணி நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் கிளாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, கிளாடு உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து செஷன் லிமிட் ஆகிடும். இது என்னன்னா, உங்களுக்கு கிளாட் வந்து ஃப்ரீ டயர் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண விடுவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 5 hours ஒன்ஸ் வந்து செஷன் வந்து ரீப்ளனிஷ் ஆகும். லைக் எப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்குதுன்னா நெக்ஸ்ட் 5 hours திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டோக்கன் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு டிப் இருக்குது. இது என்னன்னா, ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன். இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது மூலியமாக நீங்கள் எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். இதனால் நீங்கள் வந்து கிளாடை பார்த்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கன்சைஸாகவே ஆன்சர் வாங்க. ரொம்ப டீட்டெயிலாக வாங்குறீங்கன்னா டோக்கன்ஸ் அதிகமாக கன்சியூம் ஆகும். அப்படி கன்சியூம் ஆகிறது மூலியமாக உங்களோட டெய்லி லிமிட் வந்து சீக்கிரம் ஹிட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு டெய்லி லிமிட் அண்ட் வீக்லி லிமிட் ரெண்டு இருக்கும். இது ரெண்டுமே வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றது அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் மூலியமாக உங்களால் பார்த்துக்க முடியும். அவ்வளோதான், நம்ம கிளாடை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது இல்லாமல் நான் 2 போனஸ் டிப் தரேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, யூஸ் யுவர் வாய்ஸ். நீங்கள் ரேதர் தேன் டைப்பிங் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது ஈஸியாக கன்வே பண்ண முடியும். இஃப் இன்கேஸ் என்னால் இங்கிலீஷில் பேச முடியாது, தமிழில் தான் பேச முடியும்னு நினச்சிங்கன்னா, கிளாட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் தமிழ்லேயே பேசி எனக்கு கிளாடுக்கான ப்ராம்ப்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கிளாடில் யூஸ் பண்ணும்போது இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். போனஸ் டிப் நம்பர் 2, நீங்கள் கனெக்டர்ஸில் என்னென்ன கனெக்டர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஜிமெயில், ஸ்லாக், அது இதுன்னு இருக்குது. இது இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் ஆர் எனி கஸ்டம் அப்ளிகேஷன்ஸில் எம்சிபி மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா அந்த எம்சிபி எடுத்துகிட்டு வந்து இந்த கிளாட் கனெக்டர்ஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கிளாட்லேருந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட்ஸ், அப்டேட்ஸ், நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.